தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடிக்க துவங்கியிருக்கிறது. குறிப்பாக திமுக வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மேற்கு மண்டலத்தில் மட்டும் உள்ள மொத்தம் 57 சட்டமன்ற தொகுதிகளில் 41 சட்டமன்ற தொகுதிகளில் உதயசூரியன் சின்னம் போட்டியிடுகிறது. உதயசூரியன் திமுகவை சேர்ந்தவர்களும் திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுபவர்கள் என மொத்தம் 41 வேட்பாளர்கள் மேற்கு மண்டலத்தில் மட்டும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள். இதற்கான அறிவிப்பு இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கோவை மாவட்டத்தில் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி போட்டியிடுவார் என்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இது திமுகவினர் மத்தியில் மகிழ்ச்சியையும் அதிமுகவினர் மத்தியில் ஒரு விதமான கலக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இதுவரை கரூரில் இருந்து அரசியல் செய்து வந்த செந்தில் பாலாஜி தற்பொழுது கோவையை மையமாக கொண்டு அரசியல் செய்வதற்கான ஒரு களமாக தற்பொழுது அவரை கோவை தெற்கு சட்டமன்ற வேட்பாளராக திமுக தலைமை அறிவித்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தெற்கு சட்டமன்றத்தில் தனது தேர்தல் பணிகளை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி துவக்கியிருக்கிறார். இதேபோல தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கு எதிராக என்ஆர் கார்த்திகேயன் என்பவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். என்ஆர் கார்த்திகேயன் தொண்டாமுத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகளுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டவர். அவர் திமுகவினுடைய விவசாயிகள் அணி பொறுப்பாளராகவும் இருந்து வரக்கூடிய அவர் பாரம்பரியமாக திமுக குடும்பத்தைச் சேர்ந்தவர். தற்பொழுது அவருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பது ஒரு கடுமையான போட்டியை ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழலை தொண்டாமுத்தூர் தொகுதியில் ஏற்படுத்துவதற்கான சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது. இதேபோல கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை மொத்தம் 10 சட்டமன்ற தொகுதிகளில் 7 தொகுதிகளில் திமுக போட்டியிடுகிறது. இவற்றில் பெரும்பாலான வேட்பாளர்கள் அனைவருமே புதுமுகங்கள். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை தவிர மற்ற வேட்பாளர்கள் அனைவருமே புதுமுகங்களாக களமிறக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் செந்தில் பாலாஜி இங்கே கோவையில் இருந்து மேற்கு மண்டலம் முழுவதும் இந்த திமுகவை வெற்றி பெற செய்வதற்கான பணிகளை மேற்கொள்வதற்காக கோவையிலிருந்து மேற்கு மண்டலம் முழுவதும் கட்டுப்படுத்தக்கூடிய வகையிலான நடவடிக்கைகளை மேற்கொள்வார் என கூறப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜியினுடைய கோவை வரவு திமுகவினர் மத்தியில் ஒரு பெரிய அளவில் உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதேவேளையில் செந்தில் பாலாஜியினுடைய வியூகங்களை எதிர்கொள்வதற்கு அதிமுகவும் தயாராகி வருகிறது. ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணாவுடன் குருசாமி, நியூஸ் 18 தமிழ்நாடு, கோவை.